வெல்கம் டு சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெரம்பலூரில் பாரம்பரிய விதை திருவிழா. இந்த விதை திருவிழா நடத்தியது யாருன்னு பார்த்தோம்னா, பெரம்பலூர் மாவட்ட இயற்கை உழவர்கள் குழு அமைப்பு. இவங்க மக்களுக்கு தேவையான இயற்கையான கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஜென்ரேஷன் இயற்கையான உணவு தான் ஆரோக்கியமான ஹெல்த்துக்கு நல்லது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல பார்க்கும்போது வேலன் நம்ம தோழர் இயற்கை விதை மூலமாக வளர்த்த செடிகளை பாருங்களேன். இதெல்லாம் இயற்கையான விதை மூலமாக வளர்த்த செடிகள். அது மட்டும் இல்லாமல் இயற்கை விதைகள், தக்காளி விதையாக இருக்கட்டும், முள்ளங்கி விதையாக இருக்கட்டும், கத்திரி விதையாக இருக்கட்டும், வெண்டை விதையாக இருக்கட்டும், அனைத்து விதமான விதைகளும் நம்ம வேலன் இயற்கை அங்காடியில் வாங்கிக்கலாம். மொபைல் நம்பர் 9360200059 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எல்லா விதமான விதைகளும் அவங்க உங்களுக்கு கொரியர் பண்ணுவாங்க. பாருங்களே, இது எல்லாமே இயற்கையான விதைகள். நம்ம ஒவ்வொன்றும் பண்ணும் போது நமக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் தன்னாலே சரியாகும். காய்கறிகள் சாப்பிட்டாலும் உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையும் சரியா. பழங்கள் நமக்கு முதல்ல எடுத்துக்கிறது பழங்கள் தான், ரெண்டாவது காய்கறிகள். இதை நம்ம கரெக்டான முறையில நம்ம நாட்டு காய்கறிகளை நம்ம பராமரிச்சாலே நம்ம உடம்புல எந்த பிரச்சனையும் வராதுங்க. அளவா சாப்பிடணும், அளவா நம்ம எடுத்துக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது பாரம்பரிய ரகங்களை எடுத்துக்கிட்டா இன்னும் ரொம்ப நல்லதுங்க. ஏன் பாரம்பரிய ரகங்களை எடுத்துக்க சொல்றோம்னா, இயல்பாவே அதுல செரிமான தன்மை இருக்கு. மற்றதை நீங்க காட்டிலும் வீரிய ரகங்களை எடுக்கிறத விட உங்களுக்கு வயிற்றுதான் நிரப்போம். ஆனா பாரம்பரிய காய்கறிகள் ஒரு அவரை சாப்பிட்றோம்னா மலச்சிக்கல் போக்கணும், மலச்சிக்கலை போக்கும். அதேதான். அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு டைமும் இது எல்லாமே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. எல்லாமே வறட்சியை தாங்கி வளர்றது. ஒரு 10 நாள் 8 நாளுக்கு ஒரு டைம் தண்ணி கொடுத்தாலே போதுமானது. ரொம்ப நல்லது. நீங்க வீரிய ரகத்தை தேடி போகாதீங்க. நம்மளுடைய பாரம்பரிய ரகங்களை தேடி போங்க. மரபுதான். நம்ம அப்பா கிட்ட இருக்கிறது நம்ம கிட்ட வருது. பாத்தீங்களா, நம்ம சொல்லுவாங்க பாத்தீங்களா, உங்க அப்பா மாதிரியே நீ இருக்கு அப்படின்னு. அது என்ன காரணம்? நம்ம மரபு அடுத்தடுத்து நம்ம மரபை கடத்திக்கிட்டு வருது. அதனாலதான் சொல்றது. இப்ப நம்ம உங்க அப்பா மாதிரியே நீ இருக்கிற, உங்க அப்பாட்ட உள்ள விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அப்ப என்ன, அந்த மரபு நம்ம கிட்ட இருக்கு. அப்ப அந்த மரபை விட்டுட்டோம்னா, நம்ம அப்பாவுக்கு நம்ம பிறந்த எப்படின்னா நம்ம அப்பாட்ட இல்லாத விஷயங்கள் நம்ம கிட்ட இல்லைன்னா, அவங்க அப்பா நல்ல ஒரு வேலை செய்வார். இவங்கிட்ட அந்த எந்த ஒரு தன்மையும் கிடையாது. அடுத்தடுத்த வருங்காலங்கள்ல கார்பரேட் கம்பெனி இதை தான் நம்மளை தொடர்ச்சியா அப்படியே மெல்ல மெல்ல நம்ம கொண்டு வராங்க. நமக்கு அது ஈஸியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். மெல்ல மெல்ல நம்மளுடைய மரபு அழிக்கப்படுது. அது உத்து நீங்க நல்லா கவனிக்கும் போது செடிகள்ல இருந்தும் சரி, காய்கறிகள்ல இருந்தும் சரி, மனிதர்களும் சரி, அப்ப நம்ம வீரிய ரகங்களை சாப்பிடும் போது என்ன ஆகும், மலட்டுத்தன்மை ஏற்படுது. மலட்டுத்தன்மை ஏற்பட்டதுன்னா நமக்கு குழந்தைகள் டெஸ்ட் பேபி தான் அப்புறம் போய் ஆகணும். அது நம்மளுடைய குழந்தைகள் கிடையாது. அது மாதிரிதாங்க மரபு ரகங்களை தேடி போங்க. உங்களுடைய வாழ்வியல் கரெக்டான முறையில போகும். இயற்கையான விதையிலிருந்து செடிகள், மாச்செடி, மாக்கன்று, கொய்யாக்கன்று, சப்போட்டா செடி மற்றும் பல வகையான செடிகள் இவங்கள்ட்ட இருக்குது. இவங்கெல்லாம் இது மாதிரி ஆட்கள் இன்றைக்கி நாட்டுக்கு முக்கியம். அதே போல் இவங்க பார்த்திங்க, இயற்கையாக பத்தி, சூளம், சாம்பிராணி. இன்றைக்கி நம்மளால கொசு கடிக்கணும், கொசு வரைக்கும் லிக்விட் வாங்கி சுற்றுறோம். அது அவ்வளோக்கும் கெமிக்கல். இவங்ககிட்ட இயற்கையான தயாரிச்சியில் இருக்குது. இவங்கள்ட்ட வேணும் அப்படின்னா 7094746589 நம்பர் தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுடைய வீட்டு அட்ரஸுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. அதே போல் பாருங்களேன், ஒரு வாடிக்கையாளர் புல்லாங்குழல், மூங்கினால் செஞ்ச முல்லாங்குழல் வாசித்து என்ஜாய் பண்ணுறாங்க. இவங்கள்ட்ட பார்த்தோம்னா இன்றைக்கி நமக்கு உடம்பு வலி நிறையா ஏற்படுது. அதுக்கு அக்கு பஞ்சர், இதனால் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் டயர்ட் இல்லாமல் இருக்கும். வலிக்கிற இடத்துல அக்கு பஞ்சர் பண்ணோம்னா நல்லா வலி இல்லாமல் இருக்கும். இப்போ தோளத்தை பார்த்தோம் அப்படின்னா, இயற்கையாக தயாரித்த கருப்பட்டி வெள்ளை, கருப்பட்டி வெல்லம், கருப்பட்டி உருண்டை வெல்லம், கருப்பட்டியில் அச்சு வெல்லம் மற்றும் கருப்பட்டியில் தயாரித்த அல்வா நிறையா இருக்குது. நம்ம தோழர் இயற்கையாகவே மரக்கன்றுகள் பார்த்தோன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வரையும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு. கீழே பாருங்கள், தெளிவாக தெரியும், ஜூம் பண்ணி பாருங்கள். அனைத்து விதமான கன்றுகளும் இந்த காவேரி குக்குரல் அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம தோழர் பார்த்திங்கன்னா இயற்கை நெல். இன்றைக்கி நெல் வகை அழிஞ்சிக்கிட்டே போகுது. அதற்கு முக்கிய காரணம் நம்ம தான். அது சரி பண்ணோம் அப்படின்னா அனைவருமே ஜெயராமன் ஐயா எவ்வளோ நெல் ரகங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க, நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க வாழ்வையே. அதே போல் நம்ம பெரம்பலூர் தோழர் அது ஊக்குவிக்கிறதுக்காக நம்மளை ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு ஆர்கானிக் நெல் பண்ணுறாரு. பாருங்கள், என்னென்ன நெல் வகைகள்னால் காட்டு யானம், கருப்பு கவுனி, தூயமல்லி, வாசனை திரவியம், இது மாதிரி இயற்கையான நெல் இன்றைக்கி அழிஞ்சிக்கிட்டே போகுது. அதெல்லாம் நம்ம முன்னெடுத்து வரணும் அப்படின்னா நம்ம விவசாயிகளுமே இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணால் மட்டும்தான் இந்த நம்ம நெல் உற்பத்தியை அதிகரிக்க முடியும். நம்ம ஐயா பார்த்திங்கன்னா இயற்கை நாட்டு சர்க்கரை
இயற்கை நாட்டு வெல்லம், அச்சு வெல்லம், அது மாதிரி இயற்கையான முறையில் தயாரித்ததை ஐயா இன்றைக்கி இந்த இயற்கை உழவர் சந்தையில் வந்து அறிமுகப்படுத்தி இன்றைக்கி பார்த்தோன்னா பாலித்தீன் கவர்னால எவ்வளோ கெடுதல். அதனால் அந்த அக்கா வந்து இன்றைக்கி வந்து காட்டனால் செய்யப்பட்ட பை எல்லாமே விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் நம்ம அக்கா பார்த்தோம் அப்படின்னா முடவட்டங்கால் சூப்பு, முருங்கை சூப்பு, அனைத்து விதமான பவுடரும் இயற்கையாக தயாரித்து இந்த அக்கா வந்து இன்றைக்கி வந்து சந்தைப்படுத்தியிருக்காங்க. இது அனைவருக்கும் இன்றைக்கி எல்லாருமே வந்து இந்த வயசில் வந்து ஒரு 40 வயசாச்சு 50 வயசாச்சுன்னா முழங்கால் வலி இந்த வலிங்கிறோம். அதுக்கு முக்கியம் நம்ம வந்து சாப்பிட்ற உணவு முறை தான் காரணமே. அதனால் வந்து நம்ம எல்லாருமே வந்து உணவு முறை மாற்றணும்னா தான் நம்ம வந்து இன்றைக்கி எல்லாமே 60 வயசு தாண்டதே பெரிய விஷயமா இருக்குது, இறந்துடுறாங்க. அது காரணமே நம்ம உணவு முறை தான், ஓகேங்களா? அதனால் நம்ம எல்லாருமே வந்து இயற்கையாக தயாரித்த உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சீக்கிரமாக இறக்குறதுலேருந்து நம்ம விடுபடலாம். அது இந்த அக்கா பார்த்தோம் அப்படின்னா நியூ அருவி ஹெர்பல் ப்ராடக்ட், அதாவது இயற்கையாகவே வெட்டி வேர்லேருந்து தயாரித்த சோப்பு, வெட்டி வேரில் தயாரித்த ஷாம்பு, அது மாதிரியாக இந்த அக்கா வந்து பண்ணுறாங்க. இயற்கையாக தயாரித்த ஷாம்பு, சோப்பு, ஃபேஸ் வாஷ், க்ரீமு அனைத்துமே இந்த அக்கா வந்து இன்றைக்கி சந்தைப்படுத்தியிருக்காங்க. இது அவ்வளோக்கு இன்றைக்கி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நம்ம வந்து கடையில் வந்து பார்த்து வாங்குகிறோம்னா ஒவ்வொரு பொருளும் சந்தைக்கு வந்து கெமிக்கலில் தயாரித்த பொருள் அதிகமாக வருது. இன்றைக்கி நம்ம அதை பயன்படுத்துறதுனால தான் இன்றைக்கி வந்து ஸ்கின் பிரச்சனை நிறையா வருது, ஓகேங்களா? அனைவரும் இயற்கையாக தயாரித்த சோப்பு, இயற்கையாக தயாரித்த மூலிகை பொருட்கள் அது மாதிரி எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ஹெல்த்து. இந்த 2 தோழிகள் சித்தா ஆயுர்வேதிக்கோட ஃபைனல் இயர் படிக்கிறாங்க. இவங்க வந்து இயற்கை அரிசியெலாம் அழிஞ்சிக்கிட்டே போகுது, அதை வந்து அழிய விடக்கூடாது அப்படின்ட்டு முன்னெடுத்து இயற்கை முறையில் வந்து கருப்பு கவுனி அவுலாக இருக்கட்டும், கருப்பு கவுனியில் அல்வா தயாரிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாத வெடிப்புக்கு அது இவங்கள்ட்ட க்ரீம் இருக்குது, நல்லா கேட்குதுன்னு சொன்னாங்க, நல்லா எஃபெக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து எள்ளடை, சிறுதானியங்கள் தயாரித்த அவுல். உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த தோழர் தூய்மை பஞ்ச அமுதம் ப்ராடக்ட் வந்து சந்தைப்படுத்தியிருக்காரு. தூய்மை பஞ்ச அமுதம் என்பது இஞ்சி, பூண்டு, எலுமிச்சை, ஆப்பிள் சீடர், வினிகர், தேன் ஆகிய 5 இயற்கை பொருட்களை சேர்த்து தயாரிக்கிறது தான். இரத்த நாளங்களில் உள்ள அடைப்பை நீக்கி இதயத்தை ஆரோக்கியமாக இயக்க பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுகிறது. உடலின் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது. இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பு வந்து குறைக்க உதவுது. என்னோட நேம் ஷர்மிளா, நான் திருச்சியிலேருந்து வரேன். என்னோட கம்பெனி நேம் நியூட்ரி லைஃப் ஸ்டைல் ஹவுஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. நாங்கள் மில்லட் பேஸ்ல வந்துட்டு நூடுல்ஸ், பாஸ்தா பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்துட்டு நூடுல்ஸ் சாப்பிடணும்னாலே குழந்தைங்களுக்கு கொடுக்கறது இல்லை. இது ஆரோக்கியமா மில்லட்லயே ரெடி பண்றோம். அதே மாதிரி தான் பாஸ்தாவும். இதை நீங்க உங்க குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுனால உடலுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இயற்கையான பொருள்ல இருந்து தான் நாங்க இதை உருவாக்குறோம். நன்றி. உங்களுக்கும் இந்த பாஸ்தா வேணும்னா 8807033154 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க புக் பண்ணிக்கலாம். பெரம்பலூர் விதை திருவிழா 10ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்கு, சிறப்பாக நடைபெற்றிருக்கு. மக்கள் எல்லாரும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தோம்னாக்க எல்லா இடங்களையும் வந்து கலப்படமும் மருந்து தெளிக்கப்பட்ட விதைகளும் காய்கறிகளும் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து சுத்தமான தேன், மரபு காய்கறி விதைகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்கெங்கேயோ போய் ஜாமான் வாங்குறோம். இந்த மாதிரி விதை திருவிழாவில் வந்து வாங்குறப்ப வந்து உங்களுக்கு 100% வந்து இயற்கையான பொருட்கள் கிடைக்கும். நல்ல பொருளை வாங்கி தேர்வு பண்ணுங்க. தேனுமே சுத்தமான தேன் இருக்கு.